புது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்முடைய சபையின் 20வது ஆண்டு நிறைவு நாள் மாத்திரமல்ல, 21வது வருஷத்தின் முதல் ஆராதனையில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் 20 வருஷம் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து இவ்வளோ நாள் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆமென் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கின இடம் கொண்டு பெருகுவாய் என்று பேசின பொழுது ஆமென் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் நடந்துச்சு நம்முடைய சர்ச்சில். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன சர்ச்சில் தான் இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிறார். எல்லா மகிமை அவருக்கு மாத்திரமே. ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்முடைய பாஸ்டர் எழுதுனால ஒரு வாக்குத்தத்த பாடலை பாடுவோம். 57வது பாடல். மகிமை தேவனுக்கே, மகிமை கர்த்தருக்கே. கர்த்தர் உனக்கு ஆமென் ஹல்லேலூயா கிருபையும் மகிமையும் அருளுவார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா மகிமை தேவனுக்கே, மகிமை கர்த்தருக்கே, மகிமை தேவனுக்கே, மகிமை கர்த்தருக்கே. கர்த்தர் உனக்கு கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமன் உனக்கு நன்மையை வழங்காதிரார். கர்த்தர் உனக்கு கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமன் உனக்கு நன்மையை வழங்காதிரார். ஆராதிப்போமா? ஆராதிப்போம் தேவனை, இதுவரை நடத்தினவரை. ஆராதிப்போம், ஆராதிப்போம் தேவனை. அக்கினியாய் வந்து விட்டார். ஆராதிப்போம் தேவனை. அக்கினியாய் வந்து விட்டார். ஆராதிப்போம் தேவனை. மகிமையின் சூரியன் உதித்தாரே, மகிமை உன்மேல் காண்கிறதே. மகிமையின் சூரியன் உதித்தாரே, மகிமை உன்மேல் காண்கிறதே. முந்திய ஆலய மகிமையிலும் பிந்திய ஆலய மேன்மை. பிந்தின ஆலயம். ஆராதிப்போம், ஆராதிப்போம் தேவனை. ஆராதிப்போம் தேவனை. கரங்களை அசைத்து நீங்களாம் கை கொண்டு வரலையா? ஆராதிப்போம் தேவனை. அக்கினியாய் வந்து விட்டார். ஓ ஆராதிப்போம். ஓ அக்கினியாய் வந்து விட்டார். ஆராதிப்போம் தேவனை. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அதிசயம் இன்று காண்போமே. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அதிசயம் இன்று காண்போமே. ஆயிரம் ஆயிரம் கோடி மக்கள் அனுதினம் இயேசுவை அறியட்டுமே. ஆயிரம் ஆயிரம் கோடி மக்கள் அனுதினம் இயேசுவை ஆராதிப்போம். ஆராதிப்போம் தேவனை. ஆராதிப்போம் தேவனை. அக்கினியாய் வந்து விட்டார். ஆராதிப்போம் தேவனை. அக்கினியாய் வந்து விட்டார். ஆராதிப்போம் தேவனை. இனிமேல் வாழ்வு, இனிமேல் வாழ்வு செழிக்குமே. இனி என்னல் வருடம் பிறந்தது. நம்பிக்கையோடு பாடுவோம். செழிக்குமே, புதிய நல் வருடம் பிறந்த
இயேசுவின் இனிய நாமத்தினால் என்னாலும் வெற்றி கொண்டாட்டமே. இயேசுவின் நாமத்தினால் கரங்களா செய்து சபையா ஆராதிப்போம். சந்தோஷமா ஓ நடத்தினீரே ஆராதிப்போம். ஆராதிப்போம் தேவனை. அக்கினியாய் வந்து விட்டார். ஆராதிப்போம் தேவனை. ஓ அக்கினியாய் வந்து விட்டார். ஆராதிப்போம். மகிமை தேவனுக்கு. மகிமை நல்ல கரங்களை தட்டுங்க. கர்த்தருக்கு தானே தட்டுறோம். மகிமை தேவனுக்கு. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருக்கு. கர்த்தர் நமக்கு கிருபையும் மகிமையும் அருளினார். உத்தமன் நன்மையை வழங்காதினார். ஓ கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளினார். உத்தமன் நன்மையை வழங்காதினார். ஆராதிப்போம் தேவனை. ஆராதிப்போம் தேவனை. ஆராதிப்போம் தேவனை. கரங்கள் நிறைய கரங்கள் உயர மாட்டேங்குது. இங்கதான் இருக்கீங்களா? சேர்ந்து சொல்லுங்க. அக்கினியா வந்து விட்டார். ஆராதிப்போம் தேவனை. அக்கினியா வந்து விட்டார். ஆராதிப்போம் தேவனை. அக்கினியா வந்து விட்டார். ஆராதிப்போம் தேவனை. அக்கினியா வந்து விட்டார். மகிமை தேவனுக்கு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு பெஸ்டான கரங்களை தட்டி நல்ல இன்னும் முழு பலத்தோடு ஆமென். வாலிபர்களும் நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஏசப்பாவுக்கு மகிமை. கர்த்தருக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவரை மாதிரி வழிநடத்த யாராலையும் முடியாது. அவரை மாதிரி வழிநடத்த ஒருவராலும் முடியாது. ஆமென். கொஞ்சம் பேரை நடத்துறதே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவங்கள சரியா அவங்கள இடராம அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பராக கொடுத்து மோசே பாருங்க அத்தனை லட்ச ஜனங்களை நடத்துவதற்கு ஆமென். ஹல்லேலூயா. மோசேவோடு கர்த்தர் கூடவே இருந்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அக்கினி ஸ்தம்பமா இருந்தாரு. ஹல்லேலூயா. பகலிலே மேக ஸ்தம்பமா இருந்தாரு. ஆச்சரியமாய் வழி நடத்தினார். நம்மையும் அப்படிதான் இவ்வளவு நாள் நடத்தி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 20 வருஷம் ஆண்டவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார். அவரு ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா நேரங்களிலும் கூட இருந்தார். அதிசயமாய் நம்மை இம்மட்டும் நடத்தினார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆராதிப்போம் தேவனை. ஆராதிப்போம் தேவனை. ஓ தேவனை. ஆராதிப்போம் தேவனை. அக்கினியா வந்து விட்டார். இருக்கிறார். நிறைந்திருக்கிறார். இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பி இருக்கிறார். ஓ அவர் எடுத்து நடத்த போகிறார். ஆமென். இந்த மீதியான வேலையில அவர் நம்மை நிரப்பி அதிகமாய் நிரப்ப போகிறார். ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கிருபையும் மகிமையும் அருளினார். சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு. கர்த்தர் நமக்கு கிருபையும் மகிமையும் அருளினார். ஓ சம வழங்கினாரே. ஓ உத்தமன் உனக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. 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 ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் நம்ம மத்தியில அருமையான பாஸ்டர் ஜான் பால் அவங்க நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவன் எத்தனை பேர் அவங்கள பார்த்துருக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்க. டிவியில் பாடல்களில். ஓகே. அவங்க பாடல்கள் நம்ம சர்ச்சில் அதிகமாக பாடுற பாடல்கள் மானானது நீரோடை, அதுக்கப்புறம் என்னவரு, அந்த பாடல்கள்லாம் நம்ம பாட்டு புக்கில் பிரிண்ட் பண்ணி பாடிட்டு இருக்கோம்.
அந்த பாடல்கள்லாம் எங்களை ரொம்ப பிளஸ் பண்ணது. எங்களுக்கு ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணுகிற பாடல்களாய் இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அப்படியாக தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாலிபத்தை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு மகிமை நிறைந்த பாத்திரமாக இருக்கிறாங்க. ஆமென். ரெஹபோத் ஜாய் மினிஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி ஆம்பூரில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. பல ஊர்களுக்கு பல தேசங்களுக்கு ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த 20வது வருஷ கன்வென்ஷனில் யாரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது கர்த்தரே அவங்கள நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவர் முன்குறித்து அவர் தீர்மானித்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை மறுரூபமாக்க இந்த கால வேளையில் பாஸ்டர் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். மீதியான நேரத்தெல்லாம் அவங்க கருத்தில் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு இன்னொரு சண்டே சர்வீஸில் அவங்க ஆண்டோடைய வார்த்தை கொடுக்க போகணும். ஸோ அதனால் பாடலோடு ஆராதனையோடு ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க எவ்வளோ நேரம் எடுக்கிறாங்களோ முழு நேரமும் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். மற்ற ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எல்லாம் பாஸ்ட்டுக்கு போன பிறகு நம்ம அந்த காரியங்கள்லாம் செய்வோம். உற்சாகமாக ஆமென் சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. இந்த காலவேளையில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். எத்தனை பேர் நான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன், ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்பணும், எங்களோடு நீங்கள் பேசணும். ஆமென். வந்த ஒருவர் கூட வெறுமையாக திரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. இது ஒரு கொண்டாட்டத்தினால், சந்தோஷத்தினால். ஆகவே விடுதலையோடு நாம் கர்த்தரை மையப்படுத்தும். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாஸ்டர் வெல்கம் பண்ணலாம். வெல்கம் யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சிரிச்ச முகத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனால் மைனர் கொடுத்துருங்கண்ணே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி உமக்கு நன்றி அப்பா. நல்ல நன்றி செலுத்தலாமா? ஆமென். வாட் a beautiful morning. இந்த அழகான காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே வாய்த்த பாக்கியம் இது. ஆமென். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இத்தனை சீக்கிரமாய் வந்து ஒன்று கூடி அவருடைய சமூகத்தில் அவருடைய மகிமையை வாஞ்சித்து உட்கார்ந்து தேவனை உயர்த்துவது என்பது இந்த உலகத்திலேயே தேவனை அறிந்திருக்கிற ஜனத்திற்கு மாத்திரமே கிடைத்திருக்கிற ஒரு மிக சிறந்த பாக்கியமாய் நான் கருதுகிறேன் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. வாஞ்சிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நான் வந்து பார்த்தோம் 20th annual convention மகிமை சர்ச். ஆமென். மகிமை ஏஜி சர்ச். ஆமென். இங்க அவர் மகிமை இறங்கலனா வேற எங்க இறங்க? கைகளை உயர்த்தி என் மேல் மகிமை இறங்கணும் இன்னும் அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. இந்த ஒரே வார்த்தையை நாம் பாட போறோம். 5 நிமிஷம் கைகளை உயர்த்தி என் மேல் மகிமை இறங்கணும் இன்னும் பலமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. கைகளை உயர்த்தி உங்க மகிமையை வாஞ்சிக்கிறோம்ப்பா. என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. கைகளை உயர்த்தி மகிமை, தேவ மகிமை, மகிமை, என் மேல் மகிமை. சொல்லலாமா எல்லாரும்? மகிமை. சத்தத்தை உயர்த்தி தேவ மகிமை, மகிமை, என் மேல் மகிமை. உயர்த்தி என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. சத்தத்தை உயர்த்தி என் மேல். நான் உள்ள வரும்போது ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு, அந்த சத்தம் இப்ப எனக்கு கேட்கணும். கைகளை உயர்த்தி என் மேல் மகிமை இறங்கணுமே. சொல்லலாம், ஆண்டவரே இப்பொழுது உங்க மகிமை, ஓ என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமாய். எத்தனை பேர் அவர் மகிமையை வாஞ்சிக்கிறோம்? ஆண்டவரே உங்க மகிமை. நல்ல கைகளை தட்டி அந்த மகிமையை ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படியே கைகளை ஆசைத்து சொல்லலாமா? மகிமை, தேவ மகிமை, மகிமை,
மகிமை. நீங்க சொல்லுவீங்களா? மகிமை, தேவ மகிமை, மகிமை, என் மேல் மகிமை, என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. வாஞ்சிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா. எத்தனை பேர் சங்கீதம் 91ஆம் அதிகாரம் வாசித்திருக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். அதுல 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது என்னன்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினா அவனை விடுவிப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடினா. கைகளை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலம் சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலம். ஒரு நாள் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அடியனுக்கு கொடுத்த இந்த அழகான பாடலை உங்க கூட சேர்ந்து பாட ஆசைப்படுறேன். நீங்க எல்லாம் நல்லா அழகா பாடுறீங்க, ஆனா சவுண்டு கம்மியா பாடுறீங்க. என் கூட சேர்ந்து கைகளை உயர்த்தி நல்ல சந்தோஷமா சத்தமா, உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். சொல்லுவீங்களா? உந்தன் நாமம் உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்ல. சபையே சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை, ஆராதனை. பியூட்டிஃபுல் சர்ச், come on. ஆராதனை இன்னும் இன்னும் பலமா உமக்கே ஐயா, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்திற்கும். சொல்லலாமா? தூயவரே எந்தன் துணையாளரே. மோசே இப்படியாய் பாடியிருக்கிறார் அந்த சங்கீதத்தில். என்னன்னு பாடுறாருன்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது மோசே எழுதினது, ஆனா பாஸ்டர் ஜான் பால் உன்னை சேர்த்து எழுதினார். அது என்ன தெரியுமா? விடுவித்து உயர்த்திடுவீர். இது மோசே எழுதினது, உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். உங்க உயர்வை பார்த்து உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியாது. ஆனால் என் தேவன் அவரே நம்மை விடுவித்து, அவரே நம்மை உயர்த்தி, அவரே நம்மை மகிமைப்படுத்தி, அவர் தம்மை தாமே மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, விடுதலை இல்லாம, ஹலோ இருக்கிறீங்களா? விடுதலை இல்லாம, பக்கத்துல பார்த்து, விடுதலை இல்லாம, விடுதலை இல்லாம, உயர்வு இல்ல, உயர்வு இல்ல, உயர்வு இல்லாம, உயர்வு இல்லாம, மகிழ்ச்சி இல்ல, மகிழ்ச்சி. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேர் லேகியோன் பிசாசுகளினால கட்டப்பட்ட 2 பேர் இருக்கிறாங்க. அதுல 2 பேரையும் ஆண்டவர் விடுவிக்கிறாரு. ஆனா உண்மையாய் விடுவிக்கப்பட்ட 2 பேர்ல ஒருத்த உண்மையாய் விடுவிக்கப்பட்டிருந்தான். அந்த விடுவிக்கப்பட்டவன் மறுபடியும் திரும்ப தேவனிடத்தில் ஓடி வருகிறான். அவன் ஓடி வந்து சொல்றான், ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் அங்க நான் வந்து உங்க கூட ஊழியம் செய்யணும்ப்பா.
ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன் பட்டணத்திற்காகவே நான் உன்னை விடுவித்து இருக்கிறேன், உன் பட்டணத்திற்காகவே நான் உன்னை உயர்த்தி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருச்சியில வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேவன் விடுவித்து இருக்கிறார், உங்களை தேவன் ரட்சித்து மகிமைப்படுத்துகிறார்னா அதற்கு ஒரே காரணம், அவர் உங்களை உயர்த்தி இந்த பட்டணத்திற்கு ஆசீர்வாதமாய் வைப்பது அதிக நிச்சயம்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆராதனை பாத்திரரே, சொல்லுவீங்களா? தூயவரே எந்தன் துணையாளரே, அப்பா கனத்துக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மணவாளராகி கிறிஸ்து எனக்காக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நினைக்கிறீங்க நான் தனியா இல்லை, என் கூட கிறிஸ்து இருக்கிறார்? சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். புலம்புகிறவன் கிறிஸ்தவன் கிடையாது. ஆமென். புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவனே கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். ஆமென். இப்படி சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீ சறுக்குவ ஆனா விழமாட்ட. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது 94ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உங்க கிருபை என்னை தாங்குகிறது. அதுக்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாஸ். அப்படின்னா என்னன்னா, அழகாய் சொல்லுகிறார், அப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு என் கல்லு மேல புல்லு முளைச்சிருக்கும். ஆமாவா இல்லையா? நான் மௌனத்தில் வாசம் பண்ணிருப்பேன்னா நான் செத்து போயிருப்பேன்ப்பா. நீங்க என் கூட இருக்கிறதுனாலதான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லி இந்த 2வது அடியை பாடலாமா? எந்த கால்கள் சறுக்கிடும் போது சொல்லுங்க, விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலம். எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. மறைவிடமே எந்த தாபரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே. சொல்லலாமா? மறைவிடமே எந்த தாபரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை. சிரித்த முகத்தோடு பரலோக தேவனை நோக்கி பார்த்தப்பா, உமக்கே ஐயா ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மகிமையே எந்த. வலது கரத்திலே உயர்த்தி சொல்லலாமாப்பா? ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை
பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளர். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே. இப்படி சொல்லுங்கப்பா, மணவாளரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்த்து, மணவாளரே. நான் மணவாட்டியாகிய திருச்சபைன்னா எனக்குரிய மணவாளன் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. அவரை பார்த்து சிரித்த முகத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம், ஐ லவ் யூ ஜீசஸ். ஈ மேஜர் கொடுத்துருக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ். நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. வெக்கப்படாம சொல்லுங்க தம்பிகளா, சொல்லுங்க ஐ லவ் யூ ஏசப்பா. இப்படி சொல்லாமா, ஐ லவ் யூ ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. சொல்லுங்க ஐ லவ் யூ ஏசப்பா, நீங்க மட்டும் போதும். உண்மையா சொல்றேன், நீங்க போதும்னு சொன்னா அப்பா இறங்கி வந்து நான் உன் கூட நிற்கிறேன். இப்படி சொல்லுங்க, நான் உங்க கையை பிடிக்கிறது முக்கியம் இல்லப்பா, நீங்க என் கையை பிடிக்கிறது முக்கியம். இன்னைக்கு அப்பா சொல்றாரு, மணவாட்டியே நான் உன் கைகளை பிடிக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லாமா? ஏசப்பாவை நேசிக்கிறவங்களுக்காகவே பிரத்யட்சமா எழுதப்பட்ட பாடல் இது. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? உங்க வாயின் முத்தங்களால், சொல்லுங்க, உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே. வண்டர்ஃபுல். உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே, என்னவரே. சொல்லுவீங்களா? என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே. நிறைய ஆண்கள் நினைச்சிருக்கலாம், இது பெண்களுக்கான பாட்டாச்சு, நான் எப்படி பாடுறது? மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, நாம் எல்லாரும் மணவாட்டியாகிய திருச்சபைகளே. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமே, கைகளை உயர்த்தி சொல்லலாம், அப்பா நீங்க எனக்கு போதும்பா, நீர் என்னுடையவர், நான் உம்முடையவன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி என்னவரே சொல்லுங்க, என்னவரே உடையவரே, என்னவரே 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 என் உடையவரே, எந்தன் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே. சொல்லுவீங்களா? எந்தன் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, வீணன் என்று பலர் தள்ளின போது என்னை வணைந்தெடுத்தவரே, வீணன் என்று பலர் தள்ளின போது என்னை வணைந்தெடுத்தவரே, என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே, என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே 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 என் சிரித்த முகத்தோட அவரை பார்த்து சொல்லலாமாப்பா? என்னவரே 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 என் உடையவரே. உங்களை பார்த்து இது வரைக்கும் யாராவது மை டியர் மை பிலவர்ட் யாராவது கூப்பிட்டுருக்காங்களா?
எங்க போறீங்க வா, ஆமாவா இல்லையா, எந்நேரம் இதே வேலை உனக்கு, வாங்க போங்கன்னு கூட நம்மள நிறைய பேர் கூப்பிடுறது கிடையாது. வா போ ஒரு மைல தான், ஆமாவா இல்லையா. ஆனா ஆண்டவர் என் பிரியமே, அது இங்கிலீஷ்ல மை டியர் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடித்த மகனே மகளேன்ற அர்த்தம். மை டியர், மை பிலவட். ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து ஆதரவாய் பேசுவதற்கு, உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறாங்களா? அப்பா சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். உன்னை விசாரிப்பார் அற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளி இருக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, நான் உனக்கு காயங்களை நான் ஆற்றுகிறேன். அப்பா சொல்றாரு, நீ தனிமையா இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி கண்களை மூடி கடைசி ஒரு முறை வார்த்தைக்கு சொல்கிறதற்கு முன்பாக சொல்லி பாடி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கைகளை உயர்த்தி சொல்லாமா? உங்க வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடுபவரே, சொல்லுங்க. வண்டர்ஃபுல். என்னை முத்தமிடுபவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, என்னவரே, என் ஆத்மநேசரே, என்னவரே, நீர் என் மனவாளரே, என்னவரே, என் ஆத்மநேசரே, என்னை பிரியமே என் ரூபவதி என்று அழைத்தவரே, என்னை பிரியமே என் ரூபவதியே. சொல்லலாமா? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உங்களுக்கு தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உறவாது என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம பொழுது விடியா. ஓ, உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாது, நீங்க இல்லாம என் உலகம் விடியாது, நீங்க இல்லாம என் உலகம் விடியாது. இப்படி பாடலாம் அவரை பார்த்து. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சவரே, தேவகுமாரா தேவகுமாரா ரொம்ப நினைச்சவரே, சொல்லுங்க பார்க்கலாம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சவரே, தேவகுமாரா தேவகுமாரா ரொம்ப நினைச்சவரே, நீங்க நினைச்சீங்க ஆசீர்வதிச்சீங்க. ஒரு நிமிஷம் நீங்களாம் கரெக்டா பாடுறீங்க, நான் தப்பா பாடுறேன். இன்னைக்கு நீங்க சேர்ந்து என் கூட தப்பா பாட போறீங்க, சொல்லுங்களா? நீங்க நினைச்சீங்க, சொல்லுங்க. நீங்க நினைச்சீங்க, சொல்லுங்க. நீங்க நினைச்சீங்க ஆசீர்வதிச்சீங்க, என்ன மறக்கல, என்ன மறக்கல, மறந்து போகல, சொல்லுங்க. நீங்க நினைச்சீங்க ஆசீர்வதிச்சீங்க, என்ன மறக்கல, மறந்து போகல. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சவரே, தேவகுமாரா தேவகுமாரா ரொம்ப நினைச்சவரே, சொல்லுங்களேன். தேவகுமாரா என்ன நினைச்சவரே. மகிமை ஏற்றி சர்ச்ச 20 வருஷமாய் தேவன் நினைத்தருளி உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்தை உங்க கையில கொடுத்த தேவன் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்ததுதான், நான் உன்னை பெருக பண்ணினால் பெருக பண்ணினதுதான். ஆபிரகாமே, உனக்கு நான் உண்டு
பண்ணின வாக்குத்தத்தம் உடன்படிக்கை உன்னுடைய சந்ததி சந்ததி சந்ததியும் தலைமுறை தலைமுறையாகும். இந்த 2 decade அல்ல, இந்த 20 வருஷம் அல்ல, 200 வருஷம் ஆனாலும் அழைத்த தேவன் இந்த மகிமை ஏஜி சபையை அவர் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி அவர் அழகுபடுத்துவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க நினைச்சீங்க, ஆசீர்வதிச்சீங்க, எங்களை மறக்கல, மறந்து போகல. சொல்லுங்க, நீங்க நினைச்சீங்க, எங்களை மறக்கல, மறந்து போகல. தேவகுமாரா என்ன நினைச்சவரே, இந்த உலகத்தை தேவன் நினைச்சு 2000 வருஷம் ஆகுது. இந்த திருச்சபை அவர் நினைச்சு 20 வருஷம் ஆகுது. ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நன்றி அப்பா. 20 years is not a joke. ஆமென். 20 வருஷம் அவர் உண்மை உள்ளவரா, உண்மை உள்ளவரே. சொல்லுங்க, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை நிறைவாய் தரு. இது கொஞ்சம் தான். சொல்லுங்க, இது துவக்கம் தான். சொல்லுங்க, இது துவக்கம். இது ஜஸ்ட் a beginning. ஆமென். இதிலும் மேலானவைகளை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் கண்கள் ஆமென் என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே. இந்த ஊழியக்காரனுடைய குடும்பத்தை கொண்டு தேவன் எதை துவங்கினாரோ உங்க கண்கள். நீங்க நினைச்சிருக்கலாம் என்னுடைய அடுத்த சந்ததி. இல்ல இல்ல இல்ல, உங்கள் தலைமுறை, உங்கள் சந்ததிகள், நீங்க உங்க கண்களால் பார்க்கிற வண்ணமாக தேவன் உங்கள் திருச்சபையின் மறுரூபத்தை காண செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க, என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் தாவீதிற்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி உங்க பேர் சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜான் பால், என் ஜான் பால், உங்க பேர் சொல்லி, உங்க பேர் பொய் சொல், உங்க பேர் சொல்லி சொல்றீங்களா? ஒன் மோர் டைம் சொல்லி சத்தத்தை உயர்த்தி உங்க பேரை சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னதை செய்வார்னா அவரோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தில் பங்காளராக இருக்கிற உங்களுக்கு அவர் செய்ய வல்லவர். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. 2 கைகளையும் உயர்த்தி மறவாமல் பொய் சொல்லவோ மறந்து போய் மனமாறவோ அவர் மனுபுத்திரன் அல்ல. ஆமென். ஓ, நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்ற இந்த திருச்சபையில் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான். 2 கையும் உயர்த்தி சொல்லாமா? வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே என் வாழ்வே, வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான், என் வாழ்வே. கைகளை உயர்
பார்க்கிறேன், வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன், 20 வருஷமா வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே. அப்படி சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத உண்மைன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி, உங்க கிருபை இல்லாம நான் நிற்பதும் நான் நிலைப்பதும், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும். திரும்பி பார்க்கிறேன், வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல். நான் யோசிச்சு பார்க்கிறேன், எத்தனை பாடுகளுக்கு மத்தியில, எத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில, எத்தனையோ நாட்கள் ஊழியர்காரர் நினைச்சிருக்கலாம் இந்த ஊழியம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உண்மை உள்ளவனா இருப்பேன். ஆமே. அழகா பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, மோசே the weakest person, ஆமே, ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு மனிதன், திக்கு வாயும் மந்த நாவுமான மனுஷன் ஆண்டவர் அழைத்து என் ஜனத்தை மீட்கும்படியாய் நான் உன்னை அழைக்கிறேன். மோசே சாக்கு போக்கு சொல்றாரு, என்னால பேச முடியாதுப்பா, பயப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டுதான், உன் கையை கொண்டு மோசே துவங்கினதெல்லாம். கிதியோனை பார்த்து சொல்றாரு, ஏன் பலன் உனக்கு போதும் இல்லை, நீ பராக்கிரமசாலி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are not the weakest, you are the strongest. நீ 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 வீக்கானவன் கிடையாது, நீ சோர்ந்து போனவன் கிடையாது, நீ பலவான். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீ பலமுள்ளவன். ஹalleluya. நீங்க நினைச்சிருக்கலாம் நான் பலன் இல்லாதவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள இல்லைன்னா நீ பலன் இல்லாம இருக்கலாம். நான் பலனாகிய கர்த்தராகிய நான் உனக்குள்ள இருக்கும்போது நீ பலவீனன் அல்ல, பலவான். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய மகிமையை நீர் அளவில்லாமல் இறங்க பண்ணின உங்க கிருபைகளுக்காக மனதார நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. உங்க கிருபை என்னை சூழ்ந்து என்னை நடத்தட்டும். நீங்க என்னை நடத்துங்க, நீங்க என்னோடு பேசுங்கப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. சொல்லுங்க, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும். என் கூட பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி இந்த தேவனின் மகிமைக்காக நாம் நன்றி செலுத்தலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கைகளை உயர்த்தி 3 முறை சொல்லலாம். ஹalleluya 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 ஹalleluya. நிறைய அடுத்த தலைமுறைகளை நான் இங்க பார்க்கிறேன், அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹalleluya. தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் ஆமென் உயர்த்துவாராக. இந்த காலை வேளையில இந்த அழகான ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரெஹோபோத் மகிழ்வின் ஊழியங்களின் சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக. ஆமென். கைகளை உயர்த்தி பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறவங்க 3 முறை ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் சபையில் நாங்கள் ஒரு வழக்கத்தை வச்சுருக்கிறோம். என்னென்னா, நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாகன்னு சொன்னால்
எங்க ஜனங்க கையை உயர்த்தி ஊழியக்காரர் ஆசீர்வதிப்பாங்க. என்ன தெரியுமா? பாஸ்டர் நீங்களும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்களாக. ஊழியக்காரர் மேல கையை நீட்டுங்க பார்க்கலாம். ஐயா நீங்க வாழ்ந்து சுகமாய் எல்லாவற்றிலும் பேரும் புகழும் ஆசீர்வாதத்தோடு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆமென். அம்மா எங்கெல்லாம் ஊழியக்காரர் குடும்பம் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. தேவன் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சூப்பரா இருப்பீங்க. இப்போ அழகா தான் இருக்கிறீங்க, இன்னும் அழகுபடுத்த போகிறார். ஆமென். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்ன நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் அழகுபடுத்துவார். ஆமென். லிப்ஸ்டிக் வாங்க காசு இல்லைனாலும், பர்ஃப்யூம் அடிச்சுக்க காசு இல்லைனாலும், முடி இருந்தாலும் முடி இல்லாவிட்டாலும் தேவனுடைய மகிமையின் அழகு நம்மை அழகுபடுத்தும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இயேசு சாமி, நம்ம இயேசு சாமி எப்படி தெரியுமா? அவர் நேற்று பிறந்த குழந்தைய எப்படி அழகுபடுத்தி ஆசையா பார்க்கிறாரோ அதே போலதான் நாளைக்கு சாக கிடக்கிற தாத்தாவை பாட்டியையும் அழகா பார்க்கிறாரு, அழகா ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு குழந்தைய போல. நமக்கு தான் 70 வயசு ஆயிருச்சு பாஸ்டர், பலத்தின் மிகுதி 80 ஆயிருச்சு பாஸ்டர். ஆனா ஆண்டவருக்கு இன்னும் நம்ம குழந்தைங்க தான். அவர் கையை இப்படி வச்சாருன்னா லைனா ஒரு 100 பேர் படுக்கலாம். அவருடைய கரங்கள் அவ்வளவு பெரியது. ஆமென். அவர் கைகளில தேவர் இன்றைக்கு உங்களை ஏந்து போகிறார். ஆமென். திருச்சபை என்றால் அது பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரமாக, ஒரு கட்டிடமாக, ஒரு அமைப்பாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ இப்படி சொல்லுங்க, நானே தேவனுடைய பரிசுத்த ஆலயம். அப்ப அன்னைக்கு ஆலயத்திற்கு என்ன மகிமை இருந்ததோ அந்த மகிமையை கிறிஸ்து இயேசு எனக்குள் கொடுத்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட அவர் பேச போகிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து, எல்லாரும் சொல்லுங்க, வைத்து விடுங்கள். தங்கச்சிம்மா கொஞ்சம் ஏஞ்சி வாடா தங்கம், அந்த வாட்டர் பாட்டில் கொடுங்களேன். ஐயோ சரியான பாரம் அம்மா, ஏன் சொல்றா? இப்போ நான் தான் ஒரு மிகப்பெரிய பாவி. நான் பாவினா கீழே தான் நிற்கணும். அம்மா நீ மேலே ஏறுமா, பாவி ஏறுமா ஏறுமா. இப்போ கவனிக்கல, நான் வரேன். ஏசப்பா அம்மா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, நீ டென்ஷன் ஆகாத. இப்போ கவனிக்கல, என் பாரம் பயங்கரமாக இருக்கா, என்னால் தூக்க முடியல. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பாரம் பெருசாக இருக்கா, அதை நீ என்ன பண்ணுன்னா எடுத்துட்டு ஆண்டவர் கையில் வைத்து விட சொல்றாரு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ன பண்றேன், ஆண்டவரை நீங்க அதை வச்சிருக்கிறீங்க கொடுங்க, நான் எடுத்துன்னு போறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வரோம். தேங்க்யூடா தங்கம், நீ கீழே போய் உட்காந்துக்கலாம், உங்க வாட்டர் பாட்டில நீங்க வச்சுக்கோங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவனீங்களே பாரத்தை வைத்து விட தெரியாத கிறிஸ்தவர்களாய் நம்ம நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ ஒன்றை கொண்டு என் பாதத்துல வச்சுட்டியா, இறக்கிட்டியா, அதை மறந்துடு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அண்ணால் வந்தாங்க, கண்ணீர் விட்டாங்க, பாரப்பட்டாங்க ஆண்டவருடைய சமூகத்துல. அவர் மன கிளேசம் உள்ள ஸ்திரீயை ஏலியால கூட என்ன பண்ண முடியல. நோ 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 மனிதன் பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரராக இருக்கட்டும், பெரிய இவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும், இல்லை எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஊழியத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கட்டும், மனுஷன்தான். கேட்கல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாரத்தை தாங்கக்கூடிய மனுஷன் இந்த உலகத்துல ஒருவனும் இல்லை. உன்னை விசாரிக்க இந்த உலகத்துல என்னை தவிர உனக்கு யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அதனாலதான் என் கிட்ட கொண்டு வா. ஆமே பேதுருவிகளை அவர் சொல்றாரு பாருங்களேன், அவர் உங்களை விசாரிக்கிற ஆனவர் ஆனபடினால உங்கள் கவலைகள் எல்லாம், ஆமே சொல்லுங்க, கவலைகளை எல்லாம் என்னவா இருக்கட்டும். எனக்கு என்ன குழந்தை இல்லை, அவரிடத்துல கொடுத்துருங்க. எனக்கு சரியா படிப்பு ஏறல, அவரிடத்துல கொடுத்துருங்க. எனக்கு இன்னும் திருமணம் ஆகல பாஸ்டர், அவரிடத்துல வைங்க. அப்பா நான் உங்களை தான், உம்மைத்தான் நம்பி இருக்கிறே, உம்மையன்றி யாரும் இல்லை.
அவர்கிட்ட போய் விழுந்துட்டா, அப்பா நான் வாழ்ந்தாலும் நான் செத்தாலும் அதுக்கு காரணமா நீங்க மட்டும்தான் இருக்கணும். ஹலோ, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனிதனை நம்புனீங்கன்னா ஏமாற்றம் தாங்க மிச்சம். இந்த திருச்சபையை நான் பார்த்து சொல்றேன், உங்களுடைய ஊழியம் தேவனை நம்பி, உங்களுடைய வாழ்க்கை தேவனை நம்பி இருக்கிறதுனால தான் 20 வருஷம் அவரே விசாரித்து அவரே நடத்தி அவர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த தெருவுக்குள்ள வரும்போது உண்மையா நான் சொல்றேன், நான் சொல்லும் போது எனக்கு மெய்சில் இருக்கிறது தேவனுடைய அளவில்லாத பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இங்க நீங்க என்னை கொண்டு வந்ததுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உண்மையா நான் சொன்னேன். ஏன்னா மகிமை இல்லாத திருச்சபை மரித்து போன திருச்சபை. இன்றைக்கு அநேக திருச்சபைகள் மகிமையை இழந்து போயிருக்கிறதற்கு காரணம் என்னன்னா, தேவனை சார்ந்து இல்லாம மனுஷர்களை சார்ந்தோ அவர்கள் பணத்தை சார்ந்தோ இருக்கிறதுனால அநேக ஊழியங்கள் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு விலகி போய் இட் ஹஸ் பிகம் a business. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த 20 வருஷம் நீங்கள் என்னை சார்ந்து என்னை நம்பி என் கூட இருந்ததுனால நான் உங்களை நடத்தி வந்திருக்கிறேன். இனியும் நான் உங்களை நடத்த நான் ரெடியா இருக்கிறேன். I am capable of doing it. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இருக்கிற இந்த கவலையோடு, இப்போ இருக்கிற இந்த கண்ணீரோடு, இப்பொழுது இருக்கிற இந்த வன்மங்களோடு நீங்க வாழ முடியாது. நீங்கள் அதை எல்லாவற்றையும், மன கஷ்டங்கள் இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஆமென். ஒரு மன கஷ்டம் இருக்கும், ஒரு யார் மேலே, உங்க குடும்பத்துல ஒரு நபராக இருக்கலாம், உங்க உறவுகளாக இருக்கலாம், யார வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட வச்சிரு. ஏன்னா என்னால மட்டும் தான் என்ன பண்ண முடியும், டீல் பண்ண முடியும். நீங்கள் மனதில் வைத்து 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 ஆண்டவர் சொல்றாரு, விடாய்த்த ஆத்துமா இன்னும் விடாய்த்து போகாம இருக்கணும்னா நீ கொண்டு வந்து உன் பாரங்களை உன் சுமைகளை ஏன் மேல வச்சிரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை பேசுகிறவர் யார் தெரியுமா? அழகான பேதுரு. சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு எப்பேற்பட்ட மனுஷன்னா ஒரு மீனவன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆமாவா இல்லையா? பேதுருவை குறித்து ஒரு புக்கை நான் படிக்கும் போது அதில் ஒரு ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் பேதுருவினுடைய வாழ்க்கையை அவர் அனலைஸ் பண்ணி அவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். என்னன்னா, பேதுரு மீன் பிடிக்க சென்றது ஒரு ஓய்வு நாளாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவர் ஓய்வு நாளில் போனார்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் எல்லாரும் 7வது நாள் ஓய்வு நாளில் எல்லாரும் ஓய்ந்து இருப்பாங்க, யாரும் வேலைகளை செய்ய மாட்டாங்க. ஆனால் பேதுருவுக்கு அதிகமான கஷ்டம், பண கஷ்டம், கடன் பிரச்சனை, வட்டி கட்ட முடியல, வரி கட்ட முடியாத சூழ்நிலை இருந்ததுனால பேதுரு என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இந்த இந்த 7வது ஓய்வு நாள்ல நம்ம போயிட்டு மீன் பிடிக்க போனோம்னா அன்னைக்கு யாருமே எந்த மீனவனுமே என்ன பண்ண மாட்டான், இருக்க மாட்டான். அப்போ நாம என்ன பண்ணிடலாம், எல்லா மீன்களையும் பிடிச்சு கொண்டு வந்து நாம விற்று வரி பணத்தை கட்டி நல்ல நம்ம செல்வாக்கா வாழலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு போகிறார். ஆனால் அங்க பார்த்தா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு ஜிலேபி கூட அகப்படலை, ஒரு நெத்திலி மீன் கூட. ஆமாம், நாங்கள் காணத்தூரில் நாங்கள் கடலோரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா போயிட்டு அந்த கடல் ஓரத்தில் நின்னா காலை நினைக்க போனால் கூட மீன்கள் துள்ளி துள்ளி குதிக்கும். கடல் ஓரத்தில், நான் சொல்கிறேன் கடல் ஆழத்தில் இல்லை, கடல் ஓரத்திலேயே மீன்கள் துள்ளி குதிக்கிறத நாங்கள் பார்ப்போம். அப்போ நான் யோசிப்பேன், என்னப்பா இப்படி நாங்கள் சும்மா கால் நினைக்க போன முடிஞ்சா இப்படி கையை வச்சா கையில் மீன் விழுதுறோம் போல தெரியுது. அப்படி துள்ளுகிற மீன் ஏன்பா பேதுருவுக்கு ஒன்று கூட மாட்டலை? ஐயா நீங்கள் உட்காந்துக்கோங்களேன், நான் பிரசங்கிக்கிறேன், நிற்கிறேன், நீங்கள் உட்காந்துக்கோங்களேன் தயவு செய்து. அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவர் உங்களை எம்டி பண்ணுறாருன்னா உங்களை காலி செய்கிறாருன்னு சொல்ல முடியாது. உங்களை காலியை போல எம்டியாக உங்களை வச்சிருக்கிறாருன்னா ஒன்றும் இல்லாதது போல கைவிட்ட சூழ்நிலையில், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீரோடு உங்களை வச்சிருக்கிறாருன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது என்கிறது அதிக நிச்சயம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, காலியான படகா இருக்கிறது நல்லது. ஆமென். காலியான படகு தான் நிரம்பும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நிறைய நேரத்தில் ஒரு வெட்டி பந்தா என்ன தெரியுமா, காலியா படகு இருக்கும். என் வீட்டுக்கு பாடுறா நான்லாம் எவ்வளோ செல்வாக்க. நோ நோ நோ, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் வராரு, என்ன பேதுருவே மக்கா என்னடா பண்ற,
நீங்க வேற அமைதியா இருங்கப்பா, நீங்க கடவுள்ன்றதுனால நான் அமைதியா இருக்கிறேன். பேதுரு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை செய். இயேசு கிறிஸ்து மீனவனா? அவர் ஒரு தச்சனுடைய, தச்சன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, மர வேலை செய்கிறவருடைய. இப்போ அவர் வந்து டே உன் போட்டை நீ தப்பா என்ன பண்ணிருக்கிற, டிசைன் பண்ணிருக்கிற, கூட நான் அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. கரெக்டா இல்லையா? ஹலோ அண்ணாமார்களாம் ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்களே பின்னாடி இருக்கிறவங்க, என்ன விஷயம்? நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா முன்னாடி வந்து தம்பி ஜான் பால் நீ தப்பாக பேசுகிறியான்னு சொல்லிடுங்க. நான் கரெக்டாக பேசுனேன்னா நீங்கள் சிரித்து ஒரு ஆமேன்னு சொன்னீங்கன்னா அப்பா பரவாயில்ல ஐயா, ஐயா தேங்க்யூங்க ஐயா, நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா. அவங்க கவனிங்களே, ஆண்டவர் வந்து உன் படகை சரி பண்ணுப்பா, இந்த மரம் சரியில்லைன்னு சொன்னார்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் மீனவன் இடத்துல வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி கிட்ட போயிட்டு, ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் நீங்கள் இந்த ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நீங்கள் இங்கே வெட்டக்கூடாது, இங்கே தான் வெட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டர் என்ன சொல்லுவார்? கழுத்து மேலே அடித்து வெளியே போடான்னு சொல்லுவாரா மாட்டாரா? ஆமான்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். டே நானே ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ பேதுரு யோசிப்பார், இவர் மீனவனா நான் மீனவனா? இவர் கடவுளுடைய புள்ளன்றதுனால இவர் சொல்றதெல்லாம் நான் செய்யணுமான்னு யோசித்திருந்தாருன்னா காலியான படகு நிரம்பி இருக்காது. ஆனாலும் இவர் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஒரே குமாரன் என்பதை பேதுரு அறிந்திருந்ததுனால அவர் சொல்றத செய்யறாரு. காலியான படகு நிரம்புகிறது. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, என்னன்னு தெரியுமா? ஆண்டவரே, ஓய்வு நாள்ல மீன் பிடிக்க வந்த பாவியாகிய பேதுருவின் படகை நீங்க நிரப்ப வல்லவர்னா நான் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்துடுறேன்ப்பா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பேதுரு தான் சொல்றாரு. ஆமென். ஹalleluya. Matthew was a tax collector. Am I right? ஆமாவா இல்லையா? மேத்யூ வீட்டுக்கு வெளியே சேரை போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எங்கடா போனா இந்த பீட்டர்? மத்தேயுவுக்கும் தெரியாது, பேதுருவுக்கும் தெரியாது இந்த வேலை நிரந்தரம் இல்லைன்னு. ஆண்டவர் நம்மை அவர் முன் குறித்திருக்கிறார் என்று தெரியாத வரைக்கும் ஒருத்தரோடு ஒருத்தர் போராடி கொண்டிருப்போம், ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் என்றைக்கு தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் போது ரெண்டு பேரும் உட்கார்ந்து பைபிள் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இப்போ பேதுரு எழுதுகிறார் என்னன்னா, அப்பா இந்த உலகத்துல எல்லாரும் உன்னை விசாரிக்க முடியாது, உன்னை விசாரிக்கிற மற்றவங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா பேதுரு சொல்லியிருப்பார் என்னன்ட்டு, நானே ஒரு பெரிய ஆளு, நானே ஒரு பெரிய மீனவன், நீ என்னடா வந்து என்கிட்ட மீனை பிடி, அங்கே போடு, ஆழத்தில் போடு, அகலத்தில் போடுன்னு யாரை பார்த்து ஏமாத்திட்டு இருக்க? போயிடல, நானே பயங்கரமான கோபத்தில் இருக்கேன் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் அல்ல, நான் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்குமா சொல்லுங்க, வாக்கு பண்ணவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், சொல்லுங்க, ஏமாற்றங்கள் இல்லையே, வாக்கு செய்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே, வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பாடுவீங்களா? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஓ சோர்ந்து போகாதே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அப்பா, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. நாம பண்றதெல்லாம் என்ன தெரியுமா? மனுஷனை ஜூம் பண்ணி பார்ப்போம், சின்ன மனுஷனை ஜூம் பண்ணி சின்ன பிரச்சனைய, ஐயோ நாளைக்கு எக்ஸாமா, ஐயோ நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமா. ஆண்டவர் சொல்றாரு, பா என்னதானப்பா நம்பி இருக்கிற, என்னதானே நம்பி இருக்கிற, ஐயோ நாளைக்கு இந்த செக்கப்புக்காக நான் போகணுமா, ஒருவேளை சின்ன குருவன், ஒருவேளை இது கேன்சர் கட்டியா இருக்குமோ, சாவு கல்லறை வரைக்கும் போயிடுவோம், சிலர் ட்ரீம்லேயே இமேஜினேஷன்லேயே போயிடுவோம். அந்த பிரதருக்கு அப்படி ஆச்சே, ஐயோயோ இது என்ன கட்டியா இருக்கும், என்ன குரு, அது ஒரு சூடு குருவா இருக்கும், 4 நாள் இளநீர் குடிச்சா அதே சரியா போயிடும்.
ஆனால் நம்ம விட மாட்டோம். அதை பிடிச்சி நோண்டி அதை ஃபோட்டோ எடுத்து கூகுள் லென்ஸில் போட்டு சர்ச் பண்ணி இது என்ன வியாதி, இது எங்கே போய் முடியும், அது கூகுள் சொல்லும். இட் மைட் பி கேன்சர். அதே கூகுள் என்ன சொல்லணும்னா இது கேன்சர் கட்டியா இருக்கலாம், நீ போய் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லும். ஆனால் நம்ம ஏசப்பா இந்த கேன்சர் கட்டியை நீர் மாற ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப யோசிக்காத மக்கா. நீ யோசிச்சனா நீ கொண்டு போய் நீயே கல்லறையில் படுத்துக்குவ. நீ என்ன நம்புனேன்னா கல்லறையில் நீ படுத்திருந்தாலும் உன்னை லாசருவே வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுற தேவனை நீ ஆராதிக்கிறதுனால நீ மனது உடைந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், உயிர் வாழ எதை உடல் மூட எதை என்று கவலை கொள்ளா. எதுக்குங்க கவலை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலை வேணாம். நோ worries. ஆமென். என் பையன் இருக்கிறான் இஸ்ரேல், இப்போதான் 1வது படிக்கிறான், 6 வயசு. என்ன கவலை அவனுக்கு, பயங்கர கவலை. டாடி நாளைக்கு நான் போயிட்டு, அவன் நல்லா படிக்கிறதுனால எப்போ பாரு அவனுக்கே ஏதாவது ஒரு அசைன்மெண்ட்டை அவங்க மேம் கொடுத்துட்றாங்க. டாடி நாளைக்கு இந்த 1.5 பேஜை நான் போய் முன்னாடி நின்று நான் பேசணும் டாடி, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணீங்களா? பெரிய மனுஷனை மாதிரி பேசுவான். நான் நினைப்பேன், டேய் நீ சொல்லலைனா கூட பரவாயில்லடா, என்ன படுத்தாதடா. கவனிங்களேன், ஒரு புள்ளை என்னை படுத்துறான்னா இத்தனை பேர் நம்ம சேர்ந்து ஆண்டவர் எவ்வளோ படுத்துவோன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ படுத்தினாலும், நீ எவ்வளவு என்னை பாடுபடுத்தினாலும் ஒரு நாளும் நான் உன்னை தூக்கி எறிவதே இல்லை. என்னிடத்தில் வருகிற யாவரையும் அவர் சொல்றாரு நான் சேர்த்து கொள்ளுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் விசாரிக்கிறவரானபடினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்திருங்க. ஆமென். ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களிடத்திலிருந்து நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் கைகள் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லியே வாசிக்க போறோம். ஆமென். இந்த காரியம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபோட ஒரு சாம்பிள் ஸ்டோரி, இப்படி சொல்லுங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிமை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிறு கதையாக, ஒரு சிறு தொகுப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பங்காற்றுகிறார், அவர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு அவர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். யாக்கோபு திரும்ப வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். என்ன சொல்றேன்னா, லைட்டா தட்டுவேன், மட்டாய் தண்டிப்பாராம். ஆனா சில நேரத்தில் அவர் நம்மை மட்டாய் தண்டித்தாலே ஐசியூல போய் படுத்துக்கிட்டு கிடப்போம். என்னடா லைட்டாக தானடா டச் பண்ண, ஆண்டவரே உங்கள் கை எவ்வளோ பெருசு, நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலே நான் ஸ்பெஷல் வார்டில் ஐசியூவில் சிஎம்சியில் போய் படுத்து கிடப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் நான் மட்டாய் தண்டித்து, அடுத்த வசனம், உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன் காயங்களை நான் மட்டா தண்டித்ததுனால உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். அங்கதான் இருக்கு விஷயமே. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். அதுக்கு முன்னாடி 12ஆம் வசனம் விட்டீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. எப்படி நீ கிண்டல் பண்றாரு பாத்தீங்களா கடவுள் நம்மளை பார்த்து. என்ன சொல்றாருன்னா, நான் மட்டாய் தண்டித்தேன். என்ன சொல்றாரு, நான் லைட்டா உன்னை டச் பண்ண, ஆனா உன் புண் ஆறாததாயும்
உன் காயம் சில நேரங்களில் சில காயங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஆனா அந்த டைம்ல நாம் புலம்பி அழுவதை நிறுத்திவிட்டு நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் ஆண்டவர் பாப்பார், ஓ இவன் சரியான ட்ராக்ல தான் இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் புண் ஆறாததையும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது, ஆனால் உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். நம்ம நினைச்சுன்னு இருக்கிறது என்ன தெரியுமா? எனக்கு ஒண்ணுனா என் புள்ள வருவான், எனக்கு ஒன்றுனா என் மச்சான் வருவான், என் மாமன் வருவான், நான் சேர்த்து வச்சிருக்க சொத்து எனக்கு உதவும், உங்களை யாரையுமே நான் நம்பி இல்லைடா, நான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன், எனக்கு எத்தனை கோடி, ஒன்று வேணா நான் செத்த வேணா என்னால் நீ நல்லா இருப்ப, நான் கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன், என் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நானே பார்த்துக்குவேன். இப்படி யாராவது சொன்னீங்கன்னா, நம்முடைய ஜியோட ஆட்சி திடீர்னு இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வாழ்ந்தாலும் அந்த நிலைமைக்கு இப்பயே வந்துடணும். அப்பா என் கிட்ட இருக்கிற பணமோ பொருளோ இன்சூரன்ஸோ ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா, எல்ஐசி பில்டிங் சென்னையில் உள்ள போச்சுன்னா இன்சூரன்ஸ்க்கே இன்சூரன்ஸ் தேவைப்படும். அப்போ ஏன் லைஃப் இன்சூரன்ஸ் யாரு சொல்லுங்க? என் காயங்களை கட்டுகிற, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உன் நேசர் யாவரும் உன்னை நேசிப்பாங்க, காயங்களை கட்டுவாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருந்தல, எங்கடா ஒருவனையும் காணும். ஆண்டவர் உட்காந்துருப்பாரு ஹாஸ்பிட்டலில், ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பாரு, வாப்பா நீ நேசிக்கிறவங்களாம் வருவாங்க, எங்கே அந்த சலோமி சிஸ்டரை காணும், எங்கே அந்த டேவிட் பிரதரை காணும், உட்காந்துருப்பீங்க. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, உனக்கு கொடுத்து வச்சிருந்தேன் அது காசு எடுத்துகிட்டு வாடானா, யார் பேசுகிறீங்க? ஐயோ நம்பர் மாற்றிட்டேன் பிரதர், அதனால் தெரியாமல் கேட்டுட்டேன். அப்படியா? நேற்று தான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன், என்கிட்ட சுத்தமாக பேக்கெட் ஃபுல்லாக பைசா இருந்தாலும் சொல்ல சுத்தமாக இல்லையே. மனுஷன் உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறுகிறவனாக இருப்பான். ஆனால் தேவன் சொல்றாரு, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். அவர் ஒரு சீன்ல கொண்டு வந்து நம்ம நிற்க வைக்கிறார். என்னன்னா, மகனே ஜான் பால் பாரு, உன்னால முடியாத தருணத்துல நீ யாரெல்லாம் நம்பி இருக்கிறியோ ஒருத்தரும் உனக்காக ஏற்படுவார், ஒருவரும் இல்லை. ஆனால் நானும், அவர் சொல்றார் பாருங்க, ஆனால் நானும் அவர்கள் உன்னை தேடார்கள், திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனதின் நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிறவன் வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன், உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனை மிகுதியினாலும். மைக் வச்சிருக்க சிஸ்டர் வாசிப்பீங்க நினைச்சேனே. நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானே, திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன், ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன் சத்துருக்கள் யாவரும் சிறைப்பட்டு போவார்கள். சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். கொள்ளையாடுகிறவர்கள் கொள்ளைக்கு ஒப்புவிப்பேன். 17ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, கிளைமேக்ஸ்ல அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஒரு உரத்த சத்தத்தோடு ஒரு ஆமென், ஹalleluya, ஆமென். எல்ஐசி மாறலாம், அது என்னது? ஜீவன் யோஜனா பிளானா, யாருது? PM மோடிஜி கொடுத்திருக்கிறாரு. அவர் மனம் மாறலாம், ஆட்சி மாறலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. சொல்லுங்க கைகளை தட்டி, நான் உன்னுடன் இருக்க பயமே,
அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய். கையை நல்லா அடிப்பொடியா தட்டி பாடலாமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவன் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காண்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அப்படியே நெச்ச புடிச்சிட்டு உட்கார்ந்துருது. சின்ன ஒரு வேதனை. என்னப்பா ஆச்சு? ஜூலி செத்து போச்சு. நாய் செத்து போறதுக்கெல்லாம் உட்காந்து அழுகிறவங்க இருக்கிறோம். நாய் செத்து போனா டைகர் டாட்டா பாய் பாய்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம், ஆண்டவரே நாயை கொடுத்தீர், நாயை எடுத்தீர், உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி விட்டுருணும். அந்த நாய் செத்து போனதுக்கு கூட எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன் நான் உங்ககிட்ட. நாய் செத்து போச்சுன்னு அழுவாங்க உட்காந்துட்டு. நிறைய நாயை வளர்த்துனே இருப்பாங்க. அம்மா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குட்டி குட்டியாக வாங்கி வளர்ப்பாங்க. அந்த குட்டிங்கெல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு சீசனில் சாவும். ஆமாவா இல்லையா? அதுக்கு வயசாச்சுன்னா சேர்ந்தாப்புல பிறந்தா சேர்ந்தாப்புல தான் என்ன பண்ணும்? பாஸ்டர் நாய்க்குட்டியெல்லாம் ஒவ்வொன்றா சாவுது பாஸ்டர். நான் கேட்டேன், எப்போம்மா வாங்கினீங்க? எல்லா குட்டிங்களும் ஒன்றா வாங்கினேன். அப்போ எல்லா குட்டிக்கும் ஒரே வயசு தானே ஆகுது. ஒன்று செத்தா ஒன்று சாவ தான் செய்யும். இதுக்கெல்லாம் உட்காந்து புலம்பிட்டு இருந்தேன்னா அப்புறம் பரலோகத்தில் வந்து ஆண்டவர் உன்னை வாமான்னு கூப்பிட்டுக்குவாரு. பார்த்து உஷாராரு. சிரிக்கிறாங்க அந்த அம்மா அழுகையில். நான் சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தயவு செய்து அழகாதீங்க, புலம்பாதீங்க. என்னதான் நடக்க போகுதோ வியாகுலப்படாதீங்க. பெரிய புயலை பார்த்தாலும் ஆண்டவரோடு கூடப்பா உங்க கையை பிடித்து நான் நிற்கிறேன், இந்த பெரிய புயல் என்னை ஒன்றும் செய்யாது என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. சொல்லுங்க. கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். ஓ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவர் விசாரிக்கிற தேசம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், உங்க மேல தேவன் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்றதை மாத்திரம் வாசித்து 11ஆம் அதிகாரம் உபாகமம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாமா? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். தேங்க்யூ ஜீசஸ். நீ சுதந்தரிக்க போகிற தேசம், ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ சுதந்தரிக்க போகிற தேசம், நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல, இதுக்கு முந்தி நீங்க நடந்து வந்த எகிப்து தேசத்தை போல இல்ல. அங்கே நீ விதையை விதைத்து, அங்கே நீ விதை விதைத்தாய், கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் 20 வருஷங்களுக்கு முன்பாக இந்த ஊழியத்தின் துவக்கத்தில் எப்படி தேவன் உங்களோடு கூட இருந்தாரோ, வாசிங்க, முடிவு மட்டும், இந்த ஆண்டவருடைய வருகை மட்டும் எப்பொழுதும்
எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் இந்த மகிமை ஏஜி திருச்சபையின் மேல அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால அவருடைய கண்கள் உங்கள் மேல் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க பைபிளை கீழே மூடி வச்சு கைகளை உயர்த்தி தட்டி கம்பீர சத்தத்தோடு ஹalleluya 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 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஆமென் ஹalleluya. உங்க கையின் பிரயாசத்தின் பலனை பார்க்க முடியாமல் இத்தனை நாள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து நான் ஒரு மழையை, ஒரு ஆசீர்வாதமான மழையை நான் உன்மேல் வர்ஷிக்க பண்ணுகிறேன். மழை நீரை, மழை தண்ணீரை உறிந்து கொள்ளுகிற மலை பட்டணமாக. நல்லா கவனிச்சு பாருங்களேன். மலை பிரதேசங்கள் வெயில் அடித்தாலும் அதில் இருக்கிற மரங்கள் அது எப்பொழுதும் செழிப்பாக இருக்கிறதற்கான காரணம் என்ன தெரியுமா? அது மழை தண்ணீரை உறிந்து கொண்டு அது எத்தனை பெரிய பஞ்ச நாட்களிலும் அந்த வறுமையான வறண்ட சூழ்நிலைகளிலும் அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற அந்த மர செடி கொடிகள் எப்படி செழிப்பாய் இருக்கிறதோ, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறதுனால, அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால, இந்த உலகத்தில் எத்தனை பஞ்சங்களின் செய்தியை நீங்கள் கேட்டாலும் கடைசி நாட்களில் இந்த மகிமை ஏஜி திருச்சபையில் வந்து உட்கார்ந்திருக்கிற உங்களை என் தேவன் ஒரு நாளும் அவர் உங்களை நீங்க பசியால செத்து போகவோ ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாகவோ தேவன் விடுவது இல்லை. உங்களுடைய திராட்சை ரசத்தை, உங்களுடைய உணவை, உங்களுடைய வீடு அவர் கட்டி எழுப்புகிறார். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு நீங்கள் திருப்தி ஆகத்தக்கதாக வண்ணமாக தேவன் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் எப்போதும் உங்கள் மேல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் கண்கள் உங்களை நோக்கி இருக்கிறது. கைகள் ரெண்டையும் உயர்த்தி சொல்லலாமா? நன்றி அப்பாவும் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என் கூட ஏசப்பா பேசினாருன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே தூக்கின கையை நிக்க வச்சு கைகளை உயர்த்தி, உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகா உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. உங்க இருதயத்துல கைய வச்சு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவார். மகிமை ஏஜி திருச்சபையே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகா. கைகளை உயர்த்தி, என் வாஞ்சையே என் வாஞ்சையே, இதை சொல்லி பாடி முடிக்கலாமா? கைகளை உயர்த்தி, என் வாஞ்சையே
வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உமை காண என்றென்றும் வாஞ்சிக்கின்றது. அவரையே வாஞ்சிங்க, அவரையே நேசிங்க. இஸ்ரவேலே, நீ கர்த்தரையே நம்பு. நீ அவரை நம்பினா அவர் ஒரு நாள் உன்னை மறந்து உன்னை கைவிட அவருக்கு தெரியவே தெரியாது. உன் கையை பிடித்த தேவன் அவர் ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. உன் கண்ணீரை துடைக்க ஒரு பெரிய கரம் இருக்கிறது. உன்னை தூக்கி உயர்த்த ஒரு பெரிய கரம் இருக்கிறது. உன்னை ஆற்றி தேற்றி உன்னை அரவணைக்க ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். அவருடைய கரம், வலக்கரம் உனக்கு ஒரு நாளும் தீமையை அல்ல, நன்மையே செய்யும். உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூடவே இந்த ஊழியத்தின் துவக்கத்தில் இருந்த தேவன் இப்பொழுது இருக்கிற தேவன் முடிவு பரியந்தம் நடத்துவாராகப்பா. இந்த அழகான திருச்சபையை, what a wonderful church அப்பா. உன்னை ஆராதிக்கிற ஜனம், உடைய வார்த்தையை ஆண்டவரே வாஞ்சையோடு கேட்கிற ஜனம், இந்த ஜனம் பெருகணும்பா. ஆண்டவரே, யாபேசினுடைய ஆசீர்வாதத்தை இந்த சபையின் மேல, இந்த ஜனத்தின் மேல நான் பேசுகிறேன் அப்பா. இவர்கள் கண்டிராத ஒரு இடத்தை, இவர்கள் கண்டிராத ஒரு ஆசீர்வாதத்தை, தேவன் ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை, ஒரு பட்டணத்தை பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே, உடைய மகிமையான இன்னும் பெரியதான ஆண்டவரே சப்பா திருச்சபைகளை, இன்னும் அநேக ஆத்துமாக்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் பெருக பண்ணுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பெருமக்களையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. என்ன சஞ்சலத்தோடு, போராட்டத்தோடு, ஆண்டவரே பசி தாகத்தோடு, வேண்டுதலோடு, கண்ணீரோடு அவர்கள் வந்திருந்தாலும் இப்பொழுது நான் செபிக்கிற வேளையில் தேவனுடைய வலக்கரம் அவர்களை பிடித்து தூக்கி உயர்த்தட்டும் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, இரட்டிப்பான நன்மைகளினால நிரப்புவீராக. bless them abundantly Lord in the name of Jesus. இயேசுவின் ஆண்டவரே நாமத்தினால நான் செபிக்கிறேன், நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, அருமையான இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஊழியக்காரரையும் மனதார ஆண்டவரே, என்னுடைய சகோதரனை, குடும்பத்தை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் நீர் பெருக பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கைகளை நல்ல தட்டி அந்த தேவனுக்கு ஒரு நல்ல நன்றி பலியை செலுத்தலாமா? Thank you Jesus. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசினார். ஆமென். கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் இந்த காலை வேளையில உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. என் கூட கர்த்தர் பேசினார். உங்க கூட பேசினாரா? ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தில் எழுதி வைங்க. அண்ணன் இன்னைக்கு போயிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்கு நம்மளை யாருமே தெரியாது. ஈவன் அண்ணன் ஒரு 2 தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப என்னையும் அவ்வளோ அறிமுகம்லாம் கிடையாது, பர்சனலாலாம் தெரியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். 2 நாள் கழிச்சு தேவக்கோட்டையில் அண்ணனை திருப்பி சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அவங்க இன்னொரு சர்ச்சுக்கு போகணும். ஆமென். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தாங்க. 8:45 வந்தாங்க, 10 மணிக்கு ஷார்ப்பாக முடிக்கிறாங்க. சொல்லுங்கள், நான் 8:45 சொன்னேன், 10 சொல்லியிருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் திருப்ப சொல்றாரு, கவலையை விட்டுருங்க, கவலையை மறந்துடுங்க. ஹல்லேலூயா. ஜூம் பண்ணி பார்க்காதீங்க பிரச்சனைகளை. ஆமென். கர்த்தரை பாருங்க. கர்த்தரை ஆமென். எவ்வளோ அருகாமையில் போறீங்களோ கர்த்தர் பெருசாக தெரிவார். நீ கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கனால தான் ரொம்ப சின்னதாக தெரிகிறாரு. பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன்னா பிரச்சனையை ஜூம் பண்ணி பார்க்குறோம். ஆனால் கர்த்தரை பக்கத்தில் போவோம், அருகில் போவோம், முன்னாடி வைப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. சொல்லுங்க அவரை பார்த்து, நீங்க தான் என் வாஞ்சையே,
என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. தந்தையேன்னு சொல்லாமா? ஓ என் தந்தையே, என் தந்தையே. 20 வருஷமா ஓ தந்தையா தூக்கி சுமந்தாரு. தாயுமானி, உங்க சத்தம் கேட்கணுமே, கரங்களை உயர்த்தி தந்தைன்னு. என் தந்தையே, தகப்பனை போல சுமந்தீரே. என் தந்தையே, என் தந்தையே, தாயுமானீரே. ஒரு தாய் தேற்றுவது போ, ஒரு தந்தை சுமப்பதை போ, என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம், மார்பில் அணைத்துக் கொண்ட தெய்வம். ஒரு தாய் தேற்றுவது போ, ஒரு தந்தை சுமப்பதை போ, என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம், மார்பில் அணைத்துக் கொண்ட தெய்வம். என் தந்தையே, சொல்லுங்க தந்தையே, என் தந்தையே. மானானது நீரோ, உங்க சத்தம் உயர்ந்து தந்தை, என் தந்தை, தகப்பனாக என் தந்தை. ஓ என் தந்தையே, தாயுமானீரே. இந்த பாட்டு அண்ணனோட பாட்டு தான். அவன் ஹல்லேலூயா பாட்டு புக்ல இருக்கு. பாவத்தில் வீழ்ந்து கிடந்தே, பாவியாய் வாழ்ந்தும் இருந்தே, பரனின் உதிரமதினார் பாவம் கழுவி மீட்பு தந்தே. சொல்லுங்க, பாவத்தில் வீழ்ந்து கிடந்தே, பாவியாய் வாழ்ந்தும் இருந்தே, பரனின் உதிரமதினார் பாவம் கழுவி மீட்பு தந்தீர். என் மீட்பரே, என் மீட்பரே, என் மீட்பரே, மீட்டு கொண்டீரே. எத்தனை பேர் சொல்லுங்க, என் அவ்வளவுதான் சத்தமா? என் மீட்பரே, மீட்டு கொண்டீரே. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும் வாஞ்சிக்கின்றது. மானா பாடுங்க, நீர் வாஞ்சிப்பது போல போல என் ஆத்மா என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, நீங்க தான். ஓ என் வாஞ்சையே, என் வாஞ்ச. நேத்துக்கே ஆண்டவர் பேசினார். ஆமே, என் உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகள் நாடுங்க. என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆமென். கேட்ட வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபிக்கலாம். ஆமென். எதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம், எதெல்லாம் நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கோம், எதெல்லாம் பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம், எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம். ஆமென். வியாதியை குறித்து பயப்படுகிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து பயப்படுகிறோம்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை குறித்து பயப்படுறோம், கடனை குறித்து பயப்படுறோம், அது குறித்து கவலைப்படுகிறவா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தடவை நம்ம ஆண்டவரை ருசிச்சிட்டோம்னு சொன்னா, ஆமென், பேதுரு போல எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்துருவோம். ஆமென், நம்முடைய கவலை எல்லாம் மறந்துடுவோம். ஆமென். ஏன் இன்னும் நம்ம கவலைப்பட்டுருவோம்? சரியா ருசிக்கல ஆண்டவரை. பல வருஷங்களா ஆலயத்துக்குள்ள தான் இருக்கிறோம், ஆனா இன்னும் கர்த்தரை சரியா ருசிக்காம இருக்கிறோம். ஆமென். அற்புதத்தை பார்க்கல, அவருடைய பிரசன்னத்தை உணரல, அவருடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யல. இந்த 21வது வருஷத்துல நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல, ஆமென், நான் ஆண்டவரே பிரசங்கத்துல கேட்பது மாத்திரம் அல்ல, ஆமென், நான் எப்பொழுதெல்லாம் எடுத்து படிக்கிறேன் அப்பொல்லாம் இந்த வார்த்தை எனக்குள்ள போகணும், இந்த வார்த்தையை நான் உணவா உட்கொள்ளணும், ஆமென், இந்த வார்த்தையை நான் வாழணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உள்ள இல்லாதனால தான் பயம், இந்த வார்த்தை உள்ள இல்லாதனால தான் கலக்கம், இந்த வார்த்தை உள்ள இல்லாதனால தான் அவிசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. மார்த்தாளை போல அறிவில் இருக்குது, ஆனா அனுபவத்தில் வரமாட்டேங்குது. ஆமென், ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணும்பொழுது வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. கவலை தான் வருது, பயம் தான் வருது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், சோர்வு தான் வருது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவலையை வச்சவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க. சிறைச்சாலையில போட்டாலும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இருக்கிற இடங்கள்ல ஆமென், ஒரு நிமிடம் முழங்கால் படிட்டு அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, இன்றோடு கூட ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல பிரவேசித்திருக்க நாங்க எங்க கவலையெல்லாம் உங்க மாரத்துல இறக்கி வச்சிடறோம். அழகா ஒரு டெமோ காட்டினாங்க. அன்னைய நேரத்தில் ஆண்டவர் கரத்துல கொடுக்குறோம்னு நினைச்சிட்டு நம்மளே இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறோம், விட மாட்டேங்கிறோம். ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு விட்டுற மாட்டேங்கிறோம். ஆமென், ஏதாவது ஆயிருமோ, ஆமென், நம்மளை கை விட்டு போயிருமோ, கை மீறி போயிருமோ, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வாய்க்காம போயிருமோன்னு பயப்படுறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நம்மளே ஏதாவது செய்து பார்க்கணும்னு நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுப்போன்னு சொன்னா, ஆமென், அவர் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஆனாலும், எந்த காரியமானாலும், ஆமென், எவ்வளவு பெரிய செயலானாலும், ஆமென், ஹல்லேலூயா, அது நமக்கு தான் மேபி பெருசா இருக்கலாம், அவருக்கு லேசான காரியம் எதுவும் அவருக்கு லேசான காரியம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல ஆமென், கவலையை மறங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஆமென், கர்த்தரை நினைங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நினைக்கிறதற்கு, கர்த்தரை தேடுவதற்கு, கர்த்தரோடு நெருங்குவதற்கு இதெல்லாம் தடைகளா இருக்கிறபடினால ஆண்டவர் இந்த வருஷம் நம்மோடு பேசுகிற, ஆமென், நீ எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாத, நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாத. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களாய், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய், கர்த்தரை பிடித்துக் கொள்கிறவர்களாய், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. கரங்களை தட்டி, ஆண்டவரே, எனக்கு அப்படி கிருபை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. என்னை நெருக்கி நிற்கிற, என்னை பாரப்படுத்துகிற, என்னை வேதனைப்படுத்துகிற, என்னை சோர்வுபடுத்துகிற, என்னை பலவீனப்படுத்துகிற எதையும் நான் குறித்து கவலைப்பட போவதில்லை. ஆமென், நான் உம்மையே நோக்கி பார்ப்பேன், நான் உம்மையே நினைப்பேன், உம்முடைய வார்த்தையை நினைப்பேன். ஹல்லேலூயா. ஷதரதரபபரதர ரீதர சந்தரகதரபரதியந்தரபலபரபலப. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோர்வை கொண்டு வருவோம், இடம் கொடுக்காதீங்க. ஆமென், அவிசுவாசத்தை கொண்டு வருவோம், இடம் கொடுக்காதீங்க. ஆமென், இந்த வார்த்தையை எடுத்து போடுவதற்காக, வழி அருகே விழுந்த விதை போல எடுத்து போடுவதற்காக அவன் எத்தனைப்பான், இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான். இந்த நிமிஷமே விசுவாசிக்க பலன் தருகிறார். ஆமென், இப்போதும் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒவ்வொரு வாழ்க்கையிலும், நம்முடைய ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் மீண்டுமாய் கட்டி எழுப்ப போதுமான தேவனாய் இருக்கிறார். ரிகாபாதா ஷதரகதர ரிதரன ஹதுரதலப ஷததகரபடபரபரப. ஆமென். எவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஆண்டவருடைய ஆவியில நிரம்பி, அவருடைய பிரசன்னத்துல நிரம்பி, ஆமென், அவரோடு உறவாடின அனுபவங்கள் எத்தனை நாள் ஆகிவிட்டது. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, கவலையா போட்டு மறந்து நெருக்கிட்டு இருக்கிற, யோசித்து கொண்டிருக்கிற கவலையை மறந்துரு. சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், விடுவிக்க வல்லவர். சொல்லுங்க, தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். ஆமென், விடுவிக்க வல்லவர், அவர் ரட்சிக்க வல்லவர். அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட வல்லவர். கரங்களை தட்டி, ஆமென், ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட வல்லவர், நன்மையை கட்டளையிட வல்லவர், உயர்வை கட்டளையிட வல்லவர், ஆசீர்வாதங்களை கட்டளையிட வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இழந்த சமாதானத்தை திரும்ப கட்டளையிட வந்தவர்,
இழந்தவைகளை ரெட்டிப்பாய் கரங்களை தட்டி ரெட்டிப்பாய். ஆமென். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், ரெட்டிப்பாய் தருவேன். ஆமென். இன்றைக்கே தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாமதம் ரெட்டிப்பை கொண்டு வரும், இழப்பு ரெட்டிப்பை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு அதுக்கெல்லாம் கணக்கு இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமென். அதுக்கும் சேர்த்து அல்லேலூயா. ஆமென். உலகத்தானே அரியர்ஸ்லாம் கொடுப்பான்னு சொன்னா என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, வியாதிப்பட்டிருந்த நாட்களுக்கு ஈடாய் சரியாய் மகிழ பண்ணுகிற ஒரு கரங்களை தட்டி ஆமென். ராதாபா ஷதரகபரா ரீதரனபதர ஹந்தரபரப ஷதரகரபரபரபரபரபர. பெரியவரே உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய். வேற ஒரு விருப்பமும் வேணாம், என் விருப்பம் வேணாம், என் சொந்த விருப்பம் வேணாம். ஏக்க எனக்கு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல, அது வேண்டான்னு சொல்லுங்க. உம்மோடு உங்க சித்தம் மாத்திரம் போதும், உங்க சித்தம் மாத்திரம் என் உள்ளத்தின் வாஞ்சையா. ஓம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. எழும்பி நின்று ஆராதிக்கலாமா? ஏசையா உம்மை தானே என் முன்னே. ஓ நிறுத்தி சொல்லுங்க, நிப்பாட்டி சொல்லுங்க. ஏசையா. ஓ விடுதலையோடு ஆராதிக்கலாமே. ஆமென். விட்டு கொடுத்து ஆராதிங்க. நிறுத்தி ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏசையா. பிள்ளைகளா கூப்பிடுங்க. ஆமென். தம்பிங்க கூப்பிடுங்க. ஆமென். வாங்கப்பா, என் முன்னாடி நின்று என்ன நடத்துங்கப்பா. விழுந்து விழுந்து போகிறேன், என்னை தூக்கி எடுத்துருங்கப்பா. ஆமென். நிறுத்தி எனக்காக செய்பவர், செய்து முடிப்பவரே. என் நிமித்தம் எதையாகிலும் விட்டு வருவாய் என்று சொன்னார். வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது. ஆமென். ஹல்லேலூயா. இம்மையிலும் 100 மடங்கு, மறுமையிலும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ராகபதர ஷதரே என்பாரங்கள் என் இறக்கி வச்சிருங்க. இனி எடுத்துட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. உம்பா கவலை எல்லாம் உங்க பாதத்துல வைக்கிறேன்னு சொல்லி ஆராதிங்க. இறக்கி வைத்து நாளை தினத்தை குறித்து கவலை வேண்டாம். உம்பா ஓ கரங்களை உயர்த்தி ஏசையா, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே. ஏசையா, ஏசையா. முன்னிலும் அதிகமா கூப்பிடுங்க. ஆமென். பரிதிமேயை ஆண்டவர் திரும்பி பார்த்தார். ஆமென். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்ட பொழுது அவர் நின்றார், விசாரித்தார். உனக்கு என்ன வேணும்? இந்த கால வேளையில விசாரிக்கிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறபடினால அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஏசையா, ஏசையா, ஏசையா. ரிஹதரபா சதரபா. ஏசையா. ஓ செவிகள் திறந்திருக்கிறவைகள் ஆமென் கவனிக்கிறதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நிறுத்தியுள்ளே ஏசையா
மன்னிப்பதில் வல்லவரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. அன்பையும் இரக்கத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியா சூட்டுகிறீ, மணிமுடியா சூட்டுகிறீ. கரங்களை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா ஆஹா. எவ்ரிவன் எல்லாரும், சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஆராதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. கூடி ஆராதித்த பொழுது இடம் அசைந்தது. ஆமென். கூடி ஒருமனப்பட்ட இடத்துல அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. இந்த காலை வேளையில ஒரு மறுரூபத்தின் அனுபவம். சபையை மறுரூபாக்குவீராக, உயிரடைய செய்வீராக. ரபதர சதகரபபப ரேதரன ஹத்தரவோ ஷபதிகரபலப. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் அழிந்து போயின. அல்லேலூயா ஆஹா அல்லே. புதிதாக்குங்க, புதிய மனுஷனை மாத்துங்கப்பா. புதிய மனதை கொடுங்க, புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய சிந்தையை கொடுங்க. ஆமென். உம்மை அதிகமாய் நேசிக்க. அல்லேலூயா. கரங்கள் உயர்ந்திருக்கட்டும். ஆமென். மோசே கரங்களை உயர்த்தியிருந்த பொழுது ஆமென் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். ஆமென். நாம் உயர்த்த அவரை உயர்த்த நம்முடைய கரத்தை உயர்த்த ஜெயம் எடுப்போம். ஆமென். வெற்றி பெறுவோம், மேற்கொள்ளுவோம். ஓ ரபதரா சந்ததரா. ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் என்றும் மாறாது. மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒளிந்து. சொல்லுங்க, உம்முடைய வார்த்தைகள் மாத்திரமே. அவர் உங்களுக்கு சொன்னது மாறாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்களுக்கு சொன்னது ஒரு நாளும் நீங்காது, இல்லாமல் போகாது. விசுவாசிப்போம். கரங்களை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா. விடுதலையின் நாள், வெற்றியின் நாள். ஆமென். ரட்சிப்பின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள், சுகத்தின் நாள், மறுரூபத்தின் நாள், மறுவாழ்வு, புது வாழ்வு. சுத்திகரிப்பு உண்டாகுது. சபையில ஒரு சுத்திகரிப்பு, பாட ஒரு சுத்திகரிப்பு. மனம் புதிதாகிறது. ஆமென். உள்ள புதிதாகிறது. அசுத்தமான எண்ணங்கள் நீங்குகிறது. ஆமென். பாவ எண்ணங்கள் நீங்குகிறது. ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. ஏசாயா நாவை தொட்டவர் இந்த காலை வேளை எல்லாம் நாவை தொடுகிறாரு, சிந்தையை தொடுகிறாரு, பார்வையை தொடுகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. செவியை தொடுகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் புதிதாகட்டும். அர்ப்பணித்து ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா. அர்ப்பணிப்போ. ஆமென். முழு இருதயத்தோடு தேடுவேன். முழு இருதயத்தோடு தேடுவீர்களா, நான் கண்டுகொள்வீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
சந்தோஷமா இருங்க. ஆமென். ஹalleluya. கவலையை வச்சுட்டோம் ஆண்டவர் பாதத்துல. ஆமென். ஸ்தோத்திரம். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆமென். ஹalleluya. அதுக்கப்புறம் அண்ணால் துக்கமுகமா இல்லை. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்க்கணும். ஆமென். ஹalleluya. நாங்க பார்த்து சொல்லணும். உங்க வாழ்க்கையில ஒரு பாருங்க, உங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. உங்களை பார்த்து மற்றவங்க கேட்கணும். ஆமென். ஹalleluya. புலம்புறதை விட்டுறலாம். அவிசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துறதை விட்டுருவோம். ஆமென். ஹalleluya. நெகட்டிவா யோசிக்கிறதை விட்டுருவோம். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்போம். அதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 2 காரியம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியா இருக்கிறதும் நன்மை செய்கிறதும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஏசப்பா மகிழ்ச்சியா தான் இருந்தார். ஆமென். நன்மை செய்கிறவராக சுற்றித்து இருந்தார். நல்ல கரங்களை உயர்த்திவர். ஆமென். ஆமென். ஹalleluya. கூட்டத்துக்கு சாப்பாடு குறைப்பட்ட பொழுதும் ஏசப்பா கலங்கலை. ஆமென். ஹalleluya. ஒரு வியாதியஸ்தனை எப்படி சுகமாக்குவேன்னு பயப்படல. 4 நாள் கழிச்சு வந்துட்டேனே. அவர் கல்லறை இடத்துல வந்த பொழுது நினைவு கூர்ந்தாராம். கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ கூட ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்கலாய்க்கல. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். உயிரோடு எழுப்புகிற வல்லமையுள்ள தேவன். ஆமென். மரித்து போனவைகளை உயிரோடு எழுப்புகிற வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹalleluya. பரஹந்தல ஷதோர பரியந்தரகதிய. ஆமென். ஹalleluya. சந்தோஷமாய். ஆமென். ஹalleluya. வீடுகளில் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கட்டும். ஆமென். ஹalleluya. மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாயிருக்கட்டும். களிப்பின் சத்தம் உண்டாயிருக்கட்டும். விடுதலையோடு கர்த்தரை மகிழ்ந்து பாடுங்க. கர்த்தரையோடு விடுதலையோடு ஆராதிங்க. நல்ல பாடல்களை போட்டு ஆராதிங்க வீட்டில். ஹalleluya. சர்ச்சுக்கு வரும்பொழுதும் உங்களை நடத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்கு அவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு, செய்ய போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். ஹalleluya. பிரச்சனத்துக்குள்ளே இணைந்துட்டீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. பாடுங்க, கையை தட்டுங்கன்னு சொல்லணும் அவசியமே இல்லை. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாம் புதிதாகட்டும். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. ஆண்டவரே என் எல்லாம் புதிதாகட்டும். ஆண்டவரே என் ஜெப வாழ்க்கை புதிதாகட்டும். என் வேத வாசிப்பு புதிதாகட்டும். ஆமென். எனக்கும் மக்களுக்கு உறவு புதிதாகட்டும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. உம்மை தேடுகிறது அதிகமாகட்டும். சொல்லுங்க உம்மை தேடுகிறது அதிகமாகட்டும். ஆமென். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உம்மை தேடுகிற நேரம், உம்மை நோக்கி பார்க்கிற நேரம், உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் அதிகமாகட்டும். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அருமையா சொன்னாங்க. ஆமென். ஓய்வு நாளில் போய் வேலை செஞ்சாலும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வேலை செஞ்சா வரியை கட்டிடலாம் இல்லை. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்போதும் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆமென். ஹalleluya. இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் கட்டுவதற்கு கிருபை தருவார். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒரு நல்ல வேலையில இருந்தா ஒரு இடத்தை வாங்கியிருக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போதும் வாங்குவதற்கு கிருபை தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஆமென். ஹalleluya. நல்லா படிச்சிருந்தா ஒரு நல்ல உயர்வான வேலைக்கு போயிருக்கலாம் நினைக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. ஆடு மேய்க்கிறவன் அரசனா மாத்தினாரு. ஆமென். இப்போதும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஹalleluya. ஆமென். எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை நம்புவோம். சூழ்நிலைகள் எல்லாம் மறைந்து போகும். மறையாத கர்த்தர் அவர் ஒருவரே. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். சபையில் ஆண்டவரே ஒரு மறுரூபம், எழுப்புதல். ஆமென். ஹalleluya. அந்யோன்ய ஐக்கியம், ஒரு மனம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. ஆமென். உண்டாக கட்டளையிடுவீராக. கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya.